தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்று ஒரு மாதம் நிறைவடைந்துள்ள நிலையில் அரசின் செயல்பாடுகள் குறித்த திருவண்ணாமலை மாவட்ட மக்களின் கருத்துக்களை தற்போது கேட்கலாம். இந்த ஆட்சி ஒரு மாத காலம் தான் ஆகுது. இந்த ஒரு மாத காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை பார்க்க முடிகிறது. அது வரவேற்கக்கூடியது. பொதுவா பார்த்தோம்னா மதுபான கடைகளை முதலமைச்சர் அமலுக்கு கொண்டு அதை எல்லாமே க்ளோஸ் பண்ணது வரவேற்கக்கூடியது. பிளஸ் பாத்தீங்கன்னா நிறைய பாலியல் வன்கொடுமை முன்ன ஆட்சியிலும் தான் இருந்தது, இந்த ஆட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஆட்சியில என்ன மாற்றம்னு சொன்னா உடனடியாக அவர்களுக்கு தண்டனை பெற்று தரும்படியாக முதலமைச்சர் உத்தரவு போட்டது வரவேற்கக்கூடியதாக இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு முன்னுரிமை கொடுப்போம், எங்க தங்கச்சி எங்க அம்மா அப்படி இப்படின்னு சொன்னாரு. இன்ன வரைக்கும் அந்த மாதிரி பாதுகாப்பு அவர் எதுவும் கொடுக்கல. ரீசெண்டா பாத்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில 8 பேர் சேர்ந்து ஒரு வயசு பொண்ணை ஒரு ஏரிக்கரை ஓரமா கூப்பிட்டு போய் பாலியல் சென்டர் கொடுக்குறாங்க. நேற்று பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு பெண்ணை பாலியல் சென்டர் கொடுக்குறாங்க. ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்க, ஒரு 5 வயசு குழந்தைக்கு கொடுக்குறாங்க. இன்னமும் அதெல்லாம் நடந்துதான் சார். மது அது ஒழிக்கிறேன், பூர்ணமா மது விலக்குன்னு சொன்னாங்க. ஒயின் ஷாப்பை க்ளோஸ் பண்றாங்கன்னு தான் சொன்னாங்க தவிர ஆனால் ஒயின் ஷாப் எதுவும் பெருசா க்ளோஸ் பண்ணல. அதனால மேபி வேணா அது வேணா அந்த எண்ணிக்கை வேணா குறையலாம் தவிர ஆனால் டிமாண்ட்லாம் அதிகமாக தான் இருக்கு. அவர் ஆட்சியில நம்மளுக்கு தேவையானது எல்லாமே பண்றாரு. கொஞ்ச நாள் தானே ஆகுது, இன்னும் கொஞ்ச நாள் அவர் டைம் கொடுக்கணும்ல. எடுத்த உடனே அவர் மேல நிறைய நம்ம கம்ப்ளைண்ட் சொல்றோம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில எவ்வளவு நடந்திருக்கு, அதனால நம்ம அதை பத்தி எதுவுமே சொல்லல இல்லையா. இப்ப நடந்த கொஞ்சம் விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா எப்படி சொல்லணும்னா, ஒயின் ஷாப் ஒரு சில இடங்கள்ல மூடி இருக்காங்க, நிறைய இடங்கள்ல மூடல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன் இங்க மூடல, ஏன் அங்க மூடல. அவருக்கு தெரிஞ்ச இடத்துல அதிகமா ஒயின் ஷாப்ல எந்த இடத்துல குற்றம் அதெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் மட்டும் பொதுவா மூடி இருக்காரு. இதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா எல்லா இடத்துலயும் மூடுவாரு. பெண்களுக்கு தேவையான எல்லா இதுவுமே அவர் பண்ணுவாருன்னு நாங்க நம்புறோம்.